எனக்கு சிப் மங்க் பிடிக்கும். சிம்ப்ஸ் மாமிசம் விசேஷமாக அவற்றில் 10 இருந்தால் அடடா அடடா, உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திர செய்யவா? ஹ, எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10 உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். ஆஹா, பதிவு செய்ய நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா, எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குறிப்பா? 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டு. என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே, இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி, இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒண்ணு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி, ஒரு சோளம் தான். அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7, 8, 9, 10. நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் அப்படின்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். வணக்கம். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்?
என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இது மிகவும் சுவையானது. என்ன செய்தி? நான் ஓ இல்லையா அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. இல்லை, எனக்கு நீ விருப்பம் இல்லை. எனக்கு நீ விருப்பம் இல்லை. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பப்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க. நல்லா பசிக்குது. சாரி. நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்கலாம். நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அதை நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சுட்டேன். இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ் மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ். மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறான். அதை பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம. எனது பூவட்டம். ஹுரே. ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாடக்கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா ஹா ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி வணக்கம். மாலை வணக்கம். நீ செய்ய முடியாது, அது அனுமதிக்கப்படல. ஏன்? எனக்கு தெரியாது. என்ன செய்யலாம்? ஓ, தயவு செய்து பெட்டியில் செல். என் பொன்னானவளே, நான் உன்னை சீக்கிரம் எடுக்கும். ஆனால் இப்பொழுது இங்கே உட்கார. எனக்கு ஒரு பூனை இருக்கிறது. என்ன செய்ய? அவளை மட்டும் விட்டு நான் போக முடியாது. ஒரு யோசனை வந்தது. இதை போல என் பந்துகள் கீழ் அதை மறைக்கிறேன். டாக்டர், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். நான் ஆழமாக கர்ப்ப மதம். என்னை விடுங்கள். என்னை கேட்க வேண்டும். இந்த ஒலிகள் என்ன? இது பொருந்தாது. உங்கள் ஜாக்கெட்டின் கீழ் உள்ளதை நான் அறிந்தேன். சரி, அது ஒரு பூனை. ஹலோ, அப்போ நான் தாராளமா அந்த பூனை. நிறுத்துங்கள்.
உங்களை சரிபார்க்க வேண்டும். அங்கு என்ன இருக்கிறது? ஒரு ஆமையா? உங்களிடம் ஆமை இருக்கக்கூடாது. அது பெட்டிக்குள் போகிறது. நீங்கள் அதை இன்றி போவே. பிடிக்காத டாக்டர், இது எனது மிக பிடித்த கரப்பான் பூச்சி. உன்னை எப்படி போகச் செய்யறது? நீ மிகவும் நல்லவர். சரி, எனக்கு தலைவலி போல் இருக்கிறது. நான் திறமையாக பண்ண மாட்டேன். ஓஹோ டாக்டர், எனக்கு தலைவலி. மிகுந்த மகிழ்ச்சி பாப்பா. உன்னிடம் என்ன இருக்கிறது? நான் என் நண்பனை கொண்டு வந்தேன். இதோ இது. தெளிவாக சொன்னால் நான் ஒரு கரப்பான் பூச்சியை கொண்டிருக்கிறேன். என் குழந்தை. இல்லை. என்ன? அவன் நல்லவன், என் அன்புக்குரியவன். உள்ளே வாருங்கள், தயவு செய்து. நன்றி. ஏய், இது யார்? நீங்கள் இங்கே விலங்குகளை கொண்டு வர முடியாது. வாங்க, இங்கே வா. உள்ளே வாங்க. என் அத்தை, உன்னை இங்கே விட்டு செல்லலை. நான் எதையோ நினைக்கிறேன். ஒரு யோசனை. ஒரு நிமிடம் இருங்கள் என் அசீசா. நான் ஒரு கவுனை அணிகிறேன், சமைப்பவர் போல நடிக்கிறேன் மற்றும் ஒரு தொப்பி. ஆகையால் நான் நத்தையை அடியில் வைக்கிறேன், அதை கஞ்சி மூலம் மூடுகிறேன். எனது நத்தைகளை சரியாக எடுக்க முடியும் என நினைக்கிறேன். செல்வோம். என்ன உங்ககிட்ட இருக்குது? உங்க இடத்துல என்ன இருக்குது? காலியாய் உள்ளது. உள்ளே வா. அது வேலை செஞ்சது. ஏதோ சுவையானது. அத எனக்கு கொடுங்கள் தயவு செய்து. இதோ உங்க பொருள். எவ்வளவு அழுக்குத்தனமாக இருக்கிறது. அமைதியாயிரு. அங்கு உள்ளதை பாருங்கள். அதுதான் எனக்கு இருக்கும் அழகு சிறுமி. அதை நெய்ய விரும்புகிறீர்களா? என்ன அற்புதமான நத்தைகள். ஹே, காத்திருக்க. நீ யாருடன் இருக்கிறாய்? ஆனால் இங்கு விலங்குகளை வைத்திருக்க முடியாது. அதை என்னிடம் கொடுக்கவும். வாருங்கள். அழகாக இருக்கிறது. உன்னை நானே நடிக்கட்டுமா? ஓ, எனக்கு மீன்களும் இருக்கின்றன. என்ன செய்வது? நான் அவர்கள் என்னுடன் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஏதாவது செய்ய முடியும் என்று எண்ணுகிறேன். ஒரு விருப்பை அணிந்து இந்த பொருளை எடுத்துக்கொள்கிறேன். என் அன்பான மீன்களே, நான் உங்களை விட்டு செல்லவில்லை. போகலாம். என்னால் போக வேண்டும். நன்றி. ஆமாம், அதுடன் வீடு திரும்பினேன். பை நண்பர்களே. ஓ, ஹலோ. இப்போ பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு கண்ணாடி குப்பியில் தண்ணீர் ஊற்றுங்கள். என் அழகு துக்கத்து, என் கனிவான மீன் மறுவதாக, என் பொன் மீன். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். வாவ். இது உங்க மீனா? எனக்கு தேவை. குடி. அது என்ன? நான் அங்கு செல்வதில்லை. என்ன? எனக்கு உதவுங்கள். நீ என்னோட மீனை குடிச்சிட்டியா? சலிப்பு. என்ன ஒரு அழகு. நம்ப முடியவில்லை. இதுபோல் யாரையும் சந்தித்ததில்லை. நான் விழுந்து விடுவேன் என நினைக்கிறேன். ஓ, நான் உருக செய்ய போகிறேன். நான் அங்கே போக வேண்டும். ஒரு சிறிய முத்தம். நீங்க பாட முயற்சி செய்கிறீங்க. நான் பாட விரும்புகிறேன். நான் செல்கிறேன். நான் கூட. நிறுத்துங்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? இங்கே அவன் என்னை பார்க்கிறான். மற்றும் இவ்வெளியெல்லாம் என்னுடைய குண்டு மீன்கள், என்னுடைய அழகான குண்டு மீன்கள். ஓ, புரிகிறது. நான் உங்களுடன் மகிழ்ச்சியுடன் விளையாடுவேன். என் சிறிய ராட்சத அழகுகளே, நீங்கள் அழகுகள் தான். நான் உங்களை நேசிக்கிறேன். ஏய், என்ன? பந்தயம் போடக்கூடாது. இது இங்கே சொல்லி இருக்கிறது. ஓ, நாங்கள் வெளியே போயிட்டோம். மியாவ். என்ன விஷயம்? நான் அங்கே போகிறேன். வாருங்கள். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஏதையா யோசனை தோன்றியது. இதோ இதுதான் ஜாலம். இப்பொழுது நான் இதை பிரிக்கிறேன். வா வா. நிச்சயமாக நீங்கள் சரியான வழியை காண்பீர்கள். ஆகவே எதுவும் நடந்ததில்லாமல். வணக்கம். நான் வாடகை சென்று கேண்டிருக்கிறேன். வணக்கம். ஓ, உன் கைப்பையில என்ன இருக்குது? அவள் இருக்கிறாள். அப்பா. ஆம், அதுதான் சரி. நன்றி. நான் சொல்லிக் கொள்கிறேன். இது எங்கே இருக்கிறது? ஓ,
இங்கேதான் மூலையில என் பாலியல். நான் அதை சாப்பிட போறேன். அவள் என்ன செய்கிறாள்? என் உலோகம் நிச்சயமாக ஏற்கனவே போய்விட்டார். இதோ இதோ என் குமாரி, என் குழந்தை. இப்போது உன்னை மகிழ்ச்சியுடன் தடவி இடிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் உன்னை அபிமானிக்கிறேன், நேசிக்கிறேன். நிறுத்து. விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. எப்படி இருக்கிறது? என் மிக பிடித்தது. டாக்டர், தயவு செய்து பெட்டிக்குள் போ. என்னை பொறுத்தருளுங்கள் எனது அசீசனே. என்னிடம் நாய் இருக்கிறது. உன்னுடன் என்ன செய்வது? என் அன்பு சிறுதிருவிழா. தவறான யோசனை. என்னிடம் மீன் பிடிக்கும் கம்பி உள்ளது. பனாமாவை வேறு முறையில் சரி செய்வேன். மீன் பிடிக்கும் கம்பியின் உதிரி பாகங்களை எடுத்துக்கொள்வேன். மற்றொரு இறுதி தொடுதல். கண்ணாடிகள். அதுவே உங்களுக்கு தேவை. நான் ஒரு குருடனைப் போலவே தோன்றுகிறேன். சரி என் நண்பரே, போகலாம். உங்களுக்கு நாய் இருக்க முடியாது. நிறுத்து. நீங்கள் குருடன். வாங்க. சுவர் அது விழுந்துச்சது. என்ன என்ன நடக்குது? ஓ, நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? மலை, நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுடன் சேர்ந்து விடுவேன். நிச்சயமாக உங்களை செய்யாகுவேன். கவலைப்படாதீர்கள் நண்பரே. இதுதான் என்ன நடக்கிறது? தெளிவாக இல்லை. சரி, இதை கடந்து விட்டேன். உன்னை பிடித்து விட்டேன். உனக்கு காட்டு செய்கிறேன். நீ குருட்டன் அல்லவே. வெளியே போ. என்ன ஒரு துரதிருஷ்டம். எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. உங்கள் வீடு விட என் வீடு கொஞ்சம் மோசமானது. ஆனாலும் பரவாயில்லை. இதை எப்படி சரி செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இதற்கு எனக்கு சாதாரண கார்ட்போர்டு தேவை. வீட்டின் சுவர்கள் மூடும். அதை நிச்சயமாக தேவையில்லை. அதன் பிறகு முட்டைகளிலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அதை வெளிச்சமான நிறத்தில் வரைகிறோம். அதை கூரையில் போடுகிறேன். இதை பாருங்கள். சரி, இப்போது இது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது. இது மிகவும் பிரகாசமானது மற்றும் குளிர்ச்சியானது. வணக்கம் என் பதிவாளர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியும். நான் சாதாரண கார்ட்போர்டை பெற்று அதிலிருந்து வட்டங்களை வெட்டி அதை மஞ்சள் நிறத்தில் வண்ணப்பூசி போடவேன். அப்படி செய்கிறோம். பிறகு அந்த சிரிக்கும் முகத்தை பார்த்து பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறதோ பாருங்கள். கண்ணியங்களை இந்த சுவர்களில் ஒவ்வொரு முறையும் கொள்வது வெறுக்கிறேன். உங்களுக்காக ஒரு கூடுதல் சிரிப்பு முகம் உண்டு. ஓஹோ, அது மிகவும் ஆபாசமானது. சரி, அது ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் நான் ஒரு நல்ல யோசனை கண்டுபிடித்தேன். என் ஊர்கொலுமை மிகவும் அழகாக இருக்கிறது. அதில் என் முழு வீட்டையும் ஓவியம் செய்ய இருக்கிறேன். நல்லது, அதை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்பேன். இந்த இளஞ்சிவப்பு பனிக்கும் மேலங்கியை கவனியுங்கள். இது கூரை மீது அழகாக இருக்கும். இப்போது நான் நுழைவு மற்றும் ஜன்னலை அலங்கரிக்கப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை மஞ்சளாகவே உள்ளது. அந்த எழுத்துக்களையும் பூக்களையும் பாருங்கள். இது என் வீட்டை சுற்றி இருக்கும். என் வீடு இப்போது மிகவும் அழகாக இருக்கிறது. பூநூல் குடி. இவன் வசிப்பவரை போல். அப்படியா? நேரம் வந்துவிட்டது. நான் என்னுடைய வீட்டையும் அலங்காரம் செய்ய வேண்டியதுதான். எனக்கு உதவி தேவை. ஆஹா, ஹெலிகாப்டர் வந்து விட்டதே. செய்யப்படும். அப்புறப்படுற உங்க வீடு இப்போ பொன்னானது ஆகும். அண்ணா, எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்ல. அதை பாருங்கள். இங்கு இருக்கிறார். வேற ஏதும் கோரிக்கைகள் உள்ளனவா மேடம்? நாம் கூரையை அலங்கரிக்க வேண்டும். நான் இந்த சிவப்பு தலையணைகளை அதில் வேண்டுகிறேன். உண்மையாக இருக்க போறது எளிதாக. மோலி அம்மா, இன்னும் சில நிமிடங்களில உங்கள் வீட்டை நீங்கள் அடையாளம் காண முடியாது. அந்த ரைன் ஸ்டோன்ஸ் பாருங்களேன்.
உஃப், சிவப்பு கம்பளம் கண்டிப்பாக. அது கொஞ்சம் கனமா இருக்குது, ஆனால் அது சிருஷ்டியா இருக்கிறது. அழகு. டாலர் சின்னம் ஒருபடி. நான் முடித்து விட்டேன். சாம், நீ எனக்கு அற்புதமானவனா. நான் உன்னை விருது பெற வைப்பேன். ஃப்ரீயா விட. ஓ, உன்னை படம் பிடிக்கல நினைச்சேன். சரி, வீடு தயார். அதன் உள்ளே பராமரிக்க நேரம் வந்துவிட்டது. இது கைவிடப்பட்டதாக இருக்கிறது, ஆனால் என்னை உதவ வேண்டியது என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த செய்தித்தாள்களை காணுங்கள். நான் அவற்றை சுவற்றில் ஒட்ட வேண்டும். நல்லது. ஓ, ஏதோ என் முதுகில் உள்ளது. அதை சீந்து அகற்ற வேண்டும். ஓ, அதை பாருங்கள். நான் தரையில் இந்த பெட்டியை கண்டுபிடித்தேன். அதை பக்தி மாடியாக கொள்ளலாம். நிறைய உள்ளன. நான் எங்காவது உட்காரவும் வேண்டும். என்ன? முதல் ஒரு மேசை, கொஞ்சம் உப்பு மற்றும் ஒரு குப்பை மூட்டை. அதுல நான் உட்கார்கிறேன். அழகாக இருக்கு. என் வீட்டின் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த மென்மையான கம்பளி நண்பர்களை பாருங்கள். எனக்கு என் பிரியமான விளையாட்டு பொருள்கள் இங்கு நிறைய உள்ளன. என் அழகான வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன். வணக்கம். இப்போது சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு அழகான அலமாரியை மற்றும் 2 மேகங்களை மற்றும் ஒரு வானவில் தொங்க விடுவேன். அலங்காரம். ஆஹா, என் சரியான மேசை. மீதமுள்ள பொருள்களை இதில் போடுவேன். அதாவது எனக்கு அது கண்டிப்பாக தேவை. குறிப்பாக என் மேக்கப். சூப்பர். ஆம், இது இங்கே விலை உயர்ந்ததே. ஆனாலும் இது ஓரளவு சோம்பல். பொருட்களுடன் வேலை செய்யலாம் மற்றும் ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதை தரையில் செருக்குவேன். இப்போ நான் விலை உயர்ந்த சிவப்பு திரையை தொங்கவ போகின்றேன். என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு இடம் ஒன்றை செய். மேலும் காலணிகள் மற்றும் கைப்பைகள் எவ்வளவு சிறப்பாக தெரிகிறது பாருங்கள். என் அனைத்து விலையுயர்ந்த விஷயங்களும் இங்கே இருக்கின்றன. ஏதேனும் ஒன்று குறைகிறது. ஒரு பொன் மேசை மற்றும் ஒரு பொன் நாற்காலி. எல்லாமே பொன் நிறத்தில். எனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அது கூட பொன் நிறத்தில் தான். நண்பர்களே, உங்களுடைய வீடுகள் அற்புதமாக இருக்கிறது. நாமும் அடுத்த பகுதிக்கு செல்கிறோம். யாரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, அவர் இல்லை, நான் நேரமாகவே வந்தேன். இந்த காகிதத்தாலான வீட்டை கொள்ளையடிக்கவில்லை. இந்த இளஞ்சிவப்பு வீடும் விசித்திரமாக இருக்கிறது. இந்த பொன்வண்ணமான இடம் எனக்கு பொருந்துகிறது. ஓ, இது பச்சை. ஓ, வெறும் பசி ஆயிற்று. இதை செய்யலாம். இன்னும் ஒன்று உள்ளது. அவைகளில் பல இருக்கின்றன. அன்று உங்கள் டோனட்ஸை உண்கின்றீர்கள். நான் வீட்டுக்குள் செல்வேன். நிழல் காட்டிக்கு தெரிவித்த உண்மையான நகை. அது உண்மையில் அழகாக இருக்கிறது. கையொப்பம். $10. விசித்திரமா இருக்குது. ஆனாலும் நான் அதை கொண்டு செல்வேன். வாவ், பாருங்க. ஆச்சரியம். அச்சச்சோ, நான் விழுந்துட்டேன். உண்மையான கனிவு கிடங்கிருக்கிறது. அது எனக்கு தேவைப்படுதல் தான். ஓ, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் எதையும் பார்க்க முடிவதில்லை. இவர் யார்? ஓப்ஸ், நான் பெற்ற விஷயம். என்ன செய்ய வேண்டும்? முதலில் எல்லா நகைகளையும் திருப்பி கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்பா,
அது நன்றாகவே கடினமாக இருந்தது. நன்றா செய்தாய். ஆமாம், நான் சரியாக இருக்கிறேன். என்னிடம் 2 அழகான பொம்மைகள் உள்ளன. அப்படியா? ஒவ்வொன்றாக பிடிக்கவும். ஓஹோ, நாங்கள் இதை என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு பொம்மையோட கேக் வேண்டும். அதை செய்ய தொடங்குங்கள். ரொம்ப சரி, பொம்மைய கேக்கில் நேரா வைக்கலாம். அருமை. இப்போ கேக்கை அலங்கரிக்கலாம். நமக்கு நிறமுள்ள ஓரியோக்கள் பயன்படுத்தலாம். அலங்காரத்திற்கான அருமையான யோசனை இல்லையா? Oreo in Surstad Raids says cake in Rolada Ori Parabungar Aruma இது ரொம்ப ஷோவையா தெரியுது. வானவில் நிறங்கள் ஆட்சி செய்கின்றன. இப்போது என்ன? நாங்கள் நட்ஸ் எடுக்க போகிறோம். அருமையான மிட்டாய்கள், அவற்றை ஊற்றுவோம். இப்போது ஒவ்வொரு மிட்டாயையும் பிளேயரால் எடுத்து பார்பியின் மேல் வைக்கிறோம். அழகான வானவில் வடிவத்தை அமைப்போம். இன்னும் சில அலங்காரங்களை சேர்ப்போம். என் பொம்மை கேக் அழகாக மாறியது. என்னிடமும் சில குளிர்ச்சியான யோசனைகள் உள்ளன. நீங்களும் அறிந்திருப்பீர்கள். முதலில் கேக்கின் மீது சாக்லேட்டை ஊற்றுங்கள். அதிகமாக சாக்லேட்டை ஊற்றுங்கள். அருமை. இப்போது மலர்களின் வடிவத்தில் உள்ள வடிவங்களை எடுத்து ஒவ்வொரு அச்சிலும் சாக்லேட்டை ஊற்றுங்கள். அப்படித்தான். குளிர் இருக்கு. இப்போ நாங்க இருந்து அதை திருப்புகிறோம். இது அழகான சாக்லேட் பூக்களாக மாறிடு. அவற்றா கேக்கை அலங்கரிக்கவும். அடுத்ததாக நான் ஒரு பேஸ்ட்ரி ஸ்டென்சிலை எடுக்கிறேன். இதோ. நாம் அதை சாக்லேட் பேஸ்ட் மீது அச்சிட வேண்டும். குளிர். நாங்கள் வடிவமைப்புடன் உள்ள பகுதியை வெட்டி எடுத்து அதை பார்பி மீது நேராக வைக்கிறோம். சாக்லேட் மலர்களால் அலங்கரிக்கவும். ஓ, ஸ்ப்ரிங்கிள்ஸ். சிப்ஸ்களை எடுத்து சாக்லேட்டில் மூழ்க வைத்து அதன் மேல் மிட்டாய்களை வையுங்கள். இப்படியே சாக்லேட் வளையம். இதோ ஒரு தொப்பி. அழகாக இல்லையா? உண்மையான சாக்லேட் இளவரசி. அதை முயற்சி செய் விவியன். ஓ, அது ஒரு சிறந்த யோசனை. வண்ணமயமானதை முதலில் தொடங்குவோம். இது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. கேக்குகளும் நிறமூட்டப்பட்டுள்ளன. இதை பரிசிப்போம். இது சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போது சாக்லேட் ஒன்றை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதற்குள் சாக்லேட் கேக்குகள் உள்ளன. சிறப்பு. யார் வெல்வார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இரு கேக்குகளும் மிகவும் சுவையானவை மற்றும் அழகானவை. ஆனால் இந்த சுற்றில் வெற்றி பெறுபவர் ஜெனிபர். நான் வென்றேன். முதல் வெற்றி ஏற்கனவே எனது. என்னிடம் ஒரு அழகான ராஜகுமாரி மற்றும் ஒரு தீய மந்திரவாதி உள்ளனர். பிடி. வாவ், எனக்கு ஒரு மந்திரவாதி கிடைத்தது. அருமை. எனக்கு ஒரு அழகான ராஜகுமாரி கிடைத்தது. நன்றி விவியன். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஒரு கோட்டை கட்ட வேண்டும். தொடங்குங்கள். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். முதலில் 2வது டயரை அகற்றுவோம். இப்போது கீழே உள்ள டயரை பிங்க் கிரீமால் மூடுகிறோம். நிச்சயமாக அதை சமமாக்கவும். அப்படித்தான். அடுத்தது நாங்கள் ஓரியோஸ் எடுக்கிறோம். மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை முயற்சிப்போம். யம் யம். இப்போது ஓரியோ கோபுரங்களை கட்ட ஒரு யோசனை வந்தது. அடுத்தது நாங்கள் ஹப்பா பப்பா கம்மை எடுக்கிறோம். ரோல் வெளியே எடுக்கப்படுகிறது. அதை உருட்ட வேண்டும். அப்படியே. இப்போது ஒரு ஸ்டென்சில் பயன்படுத்தி ஒரு வரைபடம் உருவாக்குகிறோம். எவ்வளவு அழகாக இருக்குது. அப்படி waffle கோனை சச்சின் ஸ்டாஃப் ஹீரோ. ஓ, என்ன அழகு. வித் கோபுரத் மேடு கோபுரங்களைப் போலவே தெரிகிறது. நீங்கள் இங்கே ஒரு கதவை மற்றும் கூடுதல் சுவர்களை வைக்க வேண்டும். சோ பாருங்கள், பெல்லுக்கான ஒரு மிதக்கும் கோட்டை.
ஓ சரி, நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். என் அழகான ஊதா பச்சை கோபுரத்தை பாருங்கள். இது Muelan Pianawas Goburti on Malin Kintex Sifon. Fag, Dink Marshmallow Sartor Fra after Sarekam Sar. Dege Auverti Yata or the Sella Apertista of Beg Friends. Upons Kinger and Silanak Sweetie Wow Mixata, Turns to the Ranier Vapom, Angus Cherry or Grom. Wow, அங்க ரொம்ப ஃபட்டலானவங்க பெண்களே, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். முதலில் இந்த பில் கேக்க முயற்சிப்போம். இது மிக சுவையா இருக்கு. அது மிகவும் பிடிக்கும். இந்த ஓரியோ கோபுரங்கள் கோபுரங்கள் மிகவும் குவையாக இருக்கேன். இந்த சூனியக்காரியின் கோபுரத்தை பார்ப்போம். ஓ, உள்ள மிகவும் பச்சையாக இருக்கிறது. ருசியா எனக்கும் பிடிக்கும். ஓ, இந்த ஜெல்லி கண் எடுத்துக்கொள்வோம். அந்த வாவ்வால் என் வாயில் பறந்து வந்ததை பாருங்கள். இவையும் ஓரியோ கோபுரங்கள் தான். நல்லது. சரி, நான் ஏற்கனவே வெற்றியாளரை முடிவு செய்து விட்டேன். அது ஜெனிபர். என்ன, இது என் 2வது வெற்றி. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, எனக்கு புதிய பொம்மைகள் உள்ளன. ஒரு அழகான பார்பி மற்றும் அழகான மேர்மெய்டு இருக்கின்றன. பிடி. ஹோ, நான் ஒரு மேர்மெய்டு பிடித்தேன். அவள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறாள். எனக்கு பல எண்ணங்கள் உள்ளன. நான் உனக்கு ஒரு குளிர்ச்சியான பணியை உருவாக்கியுள்ளேன். அதை ஒரு பொம்மை சோஃபா வடிவத்தில் செய்ய வேண்டும். அது அருமை. ஆனால் என் மேர்மெய்டுக்கு சோஃபா ஏன் தேவை? முதலில் கேக்கில் இருந்து தேவையான வடிவத்தை வெட்டுங்கள். அடுத்தது நாங்கள் கேக்கை ஒன்றிணைப்போம். இது எளிது. கேக்குகளையும் கிரீமையும் மாறி மாறி வைப்போம். அப்படியே. பின்னர் நாங்கள் கேக்கில் இருந்து சோஃபாவின் பின்புறத்தையும் உருவாக்குவோம். அருமை. நாங்கள் கேக்கை இளஞ்சிவப்பு மாஸ்டிக் கொண்டு மூடுகிறோம். சோபாவில் சாமிசங்களை வடிவங்களா சேர்ப்போம். கேக்கின் பக்கங்களை சாக்லேட்ஸ் மார்ஷ்மெல்லோடைய அலங்கரிக்கவும். சரி, இதை இங்கே சேர்ப்போம். அற்புதம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது உண்மையான காந்தியில் செய்யப்பட்ட சோபாவை போலவே தெரிகிறது. இப்போது நம்முடைய பார்பியை இங்கே வைக்கலாம். நான் முடித்து விட்டேன். சரி, நீ சிறப்பாக செய்தாய் ஜானஸ். ஆனால் இப்போது என் முறை. ஐசிங்கை எடுத்து கேக்கின் மேல் அச்சில் ஊற்றுவோம். பின்னர் மேலே நீல மின்மினி தூவுவோம். and stir fries the rearends listing which is the minimum to priorities here are our praise. We put now cream raw as a ballot VM and quite fresh tinges, but it's still the eagle mind bell kekel vadivamekevam. அது அழகாக இல்லையா? இப்போது நான் இந்த குக்கீகளை சேர்க்க போகிறேன். முதலில் நான் அவற்றை நசுக்க போகிறேன். Science, then Jeffrey and Doriza Iger Syracuse. And Dingery Sippy at Stimming Dingers are mermaid. In our stopper nan. மொன்னா பெட்டட். எனிஃபர் ஒரு மர்மெய்டும் ஒரு ஷெல்லும் எப்படி குளிர்ச்சியாக கற்பனை செய்தார். இதோ ஒரு உண்மையான சோஃபா. அதை முயற்சிப்போம். And Sanchipin Parpi by Yin and Enkite. So Bafina ஒரு துண்ட சாப்பிட போறேன். வெட்டும்போது அது ருசியா இருக்கு. ஓ, விளன்ஸ் அதுக்கு இன்னும் சிறந்த சுவை உள்ளது. வாவ், வாட்சி மெர்மெய்டு கேக்கின் சுவையை மதிப்பீடு பண்ணுவோம். அது ரொம்ப இனிப்பா இருக்கு. ஒரு துண்டு சுவைக்கலாம். வாவ், இது மிகவும் உயரமாக இருக்கிறது. என்ன பெரிய துண்டு. சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது ஒரு ஸ்டார் கேக். Dessert really? Johnny's the Richialer.
ஒரே இறுதியாக அனோசிஸ் பேசி நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். நன்றி. செஃப் பேட்டன் யார்? என்னால் ஒரு பர்கர் செய்ய வேண்டும். முதல் சுற்றில் பெரியதும் ருசியாகவும் இருக்கட்டும். ஒரு பர்கரா? ஆமாம். என்னால் பர்கர் செய்யப்படவில்லை, ஆனால் அதை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் ஒரு வலுவான பெட் மீனாக 4 கூர்மையான நகங்களால் ஒரு குடுவையை திறக்க முடியும். என் பர்கரில் பட்டியை மீன் மாற்றும். எனக்கு மீன் பிடிக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கவலைப்படாதே, நான் உன்னை நோவிக்கப் போவதில்லை. நான் பாத்தி மற்றும் சீஸ் வெட்ட வேண்டும். அது இல்லாமல் பர்கர் இல்லை. என்ன சந்தா போகை. அதை சாப்பிட தயார். என்னை போன்ற இனிப்பு பேர்க்கரை ஒன்றை தயார் செய்ய விரும்புகிறேன். அந்த இனிப்பு பனில் மாம்பழ ஜெல்லி இருக்கும். பாஸ்கின் ராபின்ஸ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மேலும் அது இதய வடிவில் இருக்கும். சிறிது கூடுதல் புளிப்பான கம்மி மற்றும் இனிப்பான ஸ்ட்ராபெரி சீரப். இரண்டாவது பன் மற்றும் போலா, என் பர்கர் முடிஞ்சது. எனக்கு தோணுதலின் செய்த பிடிக்கும். அவள் அதை விரும்புவாள். அதில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன இருக்கிறது? அந்த பர்கரை கூட நன்றாக உண்ண முடியவில்லை. நீ சிரிப்பதை நிறுத்த வேண்டும். உனக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். இல்லை, வெறியனாதே. இல்லை. அது மாவு. ஓ, நிறுத்து. எனக்கு புரியவில்லை. பிடித்து விட்டேன். சரி, எங்கூட வேகம் உச்சியில் தாங்கிறது. இதோ உங்களுக்காக ஜலம் நீரு. அது போதும் கவிஞர். சரி, இனி கிண்டல் வேண்டாம். சமையலுக்கு நேரம். நான் பேன்ஸ் கொண்டு தொடங்குவேன். அதற்கு மாவு தயாரிக்க வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாம் அல்ல. காய்கறிகளை நாம் மறக்க கூடாது. அவற்றை மெல்லிய வளையங்களாக நறுக்க வேண்டும். மற்றும் ஆமாம், கொஞ்சம் இறைச்சி. ருசியான பட்டி தான் ஒரு பர்கரின் அடிப்படை. சாஸ் கூட மிகவும் முக்கியம். நான் இதையெல்லாம் எனக்கே சமைக்கப் போகிறேன். என் நினைப்பில் பேட்டியின் தொடக்கமாக உள்ளது. அருமை. ஓ ஆமாம், இப்போது எல்லாம் சேர்ந்து வருகிறது. அனைவரும் விரும்பும் ஒரு மலிவு. இது உறுதியாக இருக்கும். இது பெரியதாக மட்டுமல்ல, மெய்யல்லாத வகையில் சாறு நிறைந்ததும் ருசியானதுமாக உள்ளது. அப்தே, இது எப்படி அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள். அனைவரும் இதை நேசிப்பார்கள். ஓ நட்சத்திரங்கள், சீரானது. அதுவும் சரியே. நானே பசிக்கு வைக்கிறேன். ஓ, இது லின்சேக்கு. ஓ, செட்டைகளோட பாருங்கள், மிகவும் நன்றாக தோன்றுகிறது. ஒரு விதிவிலக்குடன். தொண்டு கிழி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஓ, இதுவே மோசமாக காற்று வீசி. நான் அதை முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. க்ளோய் எனக்கு செய்த இந்த அழகான இளமையான பிங்க் பர்கரை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். அதே மிக அருமை. சரி, மீண்டும் முயற்சிக்க வெளியிருக்கும் ஒன்றே செஃப் ஈத்தனின் பெரிய பர்கர். இது சாதாரண போர்க்கர் அல்ல, இது முழு கேக். ருசி அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் வெல்லப் போகிறேன் என்பதை நான் அறிவித்தேன். கடைசியாக நான் தானே செஃப். என்னை பற்றி பெரிதாக இருப்பது ஓ, நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் நண்பா. ஓ இல்லை, மிருகம் நகரில் இருக்கிறது. மீண்டும் எனக்கு சுவையான முட்டை தயாரி. நான் அவர்களை நேசிக்கிறேன். நன்றாகவே செய்யலாம். எளிதாக தாண்டு. ஓ, நான் கொண்டிருக்கிற பூஞ்சை பார்த்து பார். நான் அழகான முட்டைகளை செய்ய போகிறேன். அந்த கண்களை பாருங்கள்.
அற்புதம். மீதமுள்ளது காதுகள் மற்றும் டை ஒன்றை சேர்ப்பது மட்டுமே. ஒரு தட்டில் வைத்துக் கொள்வது. இதோ சென்று விட்டோம். விரிவுகள் ஒரு கலை வேலைப்பாடு. அற்புதம். யோகர்ட் மிகவும் சுவையானது. எனது இனிப்பிற்கு மீதமுள்ள யோகர்ட்டை பயன்படுத்துவேன். லின்சே முட்டைகள் விரும்பினதை நான் அறிவேன், ஆனால் நான் மிகவும் ஊத்து ஏதேனும் செய்கிறேன். மஞ்சள் கரு பதிலாக நான் தின்பது பீச்சுகளை கொண்டு செய்வேன். நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். அப்படின்னா நாங்கள் எங்கள் தயிரில் ஒரு பேரிக்காய் சேர்க்கிறோம். உண்மையில் 2 பேரிக்காய். பாருங்கள், அது முட்டைகளைப் போல இருக்கிறது. அது போல தோன்றுகிறது, ஆனால் அது அல்ல. நான் மிகவும் உண்மையான முட்டைகளை காய்கறிகளுடன் செய்ய போகிறேன். அதற்காக நான் முட்டைகளை மட்டுமல்ல, காய்கறிகளையும் தேவைப்படும். இதை இங்கே கச்சிதமாக ஊற்றுகிறோம். ஓ, நேரடியாக நன்றாக அடுப்பில் போடுகிறோம். அலாம், என் முட்டை அடிப்படையா யார்? இப்போது அதை உருளையில் உருட்டுகிறோம். இந்த ரோவில் சீஸ் தூவலாம். அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒத்துக்கிறேன், இது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கே எனது தயிர்? அதை யாரு சாப்பிட்டாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் காலடிகள் உன்னை வெளிக்கொண்டு வந்துட்டன பூனை. உனக்கு வெட்கமில்லை. என்னை ஊழியம் செய்யாதே. வாருங்கள், விரைவில் விடுங்கள். எனக்கு பசிக்குது. ஓ, சாப்பிடுங்கள். சரி சரி, சுவாரஸ்யம். சரி, அது அழகாக இருக்கின்றது. க்ளோயி, நீ என்ன செய்தாய்? இங்கே முட்டையின் மஞ்சள் பூ கொஞ்சமே இருக்கிறது. சரி, இதை பாபர வகி பார்க்கலாம். எல்லாம் வேறு எதுவாக இருக்கும். அவை பேரிக்காய். உண்மையில் சோ நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். சீசன் ரோல் நல்லதா தெரியுது. அவர் சீச பொறுக்கல, நான் அதை பிடித்தேன். சரி, இப்போது மிஸ்டர் குட்டி பூனையிலிருந்து முட்டை சாப்பிட வேண்டும். இதுவரை இது மிகவும் அழகாக இருக்கிறது. சிறப்பு, அற்புதமாக இருக்கிறது. மிஸ்டர் குட்டி பூனையை நீங்கள் தான் தக்கதான வெற்றியை பெற்றுள்ளீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நான் உங்கள் இழந்து விட்டேன். எனக்கு எழுதாதே. முதலில் சில பழுதுகளை சரி செய்ய தேவையான அனைத்தையும் பெறுவோம். சும்மா பாருங்க அதை. அது அருமை. சரி, இதோ என் பாக்ஸ். ஓஹோ, எலி, நாம இத போக்கணும். நீ ஏன் கத்துற? இழு. அழகான சிறிய எலி அல்லது என்னையா? சீக்கிரம் நண்பா. சரி, துளையிடல் தொடங்குவோம். நன்று. நான் இல்லை. இதுதான் தேவையில்லை. மைக், கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா? எனக்கு இப்போ அதுவே தேவை. உனக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறேன். சுவையான கம்மி ஐஸ். சரி, நல்லா இரு. சரியா? நான் நிலுவையில இருந்து விலக முடியும். நீல வழி நிரப்பி பாய்கள். நான் வீட்டை முதலில் நீளமாக போட்டு விடுவேன். இப்போது சில பச்சை ஸ்ப்ரே எடுத்துக்கொள்வோம். என் வீட்டில் அழகான வரைபடங்களை வரைய விரும்புகிறேன். எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், அதை நானே வரைந்தேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். என்னிடம் பிளாஸ்டிக் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை டிஐஏ என் கூரை அலங்கரிக்கிறேன். அதை செய்வோம். வாவ், இது மிகவும் பல்வர்ணமாக இருக்கிறது. மேலும் கூரவிரிகில் கொடி இருக்கிறதா? என் வீடு சிறந்தது. ஜேன், உனக்கு என்ன ஆகிறது?
நான் சுமாராக இருக்கிறேன். இந்த ஸ்டிக்கர்களை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். நான் அவற்றை வீட்டிற்கு ஒட்டுவேன். அது பச்சை மஞ்சளாக மாறும். அருமை. சூரியனை போல வெளிச்சமாக இருக்கிறது. இன்னும் ஒரு முறை முடியது. இப்போது கூரையை அலங்கரிக்கிறேன். வாவ், இந்த பலூன்களை ஊதிவிட்டு பெரிதாக்கலாம். இந்த முக்கியமான உருவங்களை பாருங்கள். வாங்க ஆரம்பிப்போம். எல்லாம் தயாராக இருக்கு. கண்ணா பாரு. ஐயோ, இப்ப என் மகன் கூரையில் இருக்கணும். நன்னா மாறுங்க. பை. ஹாய் பிபி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? நான் இப்போது என் வீட்டை அலங்கரிக்க தொடங்க வேண்டும். என் இதழ் நிற கனவாசையை கூரையுடன் இணைக்கிறேன். காத்திருங்கள், இது வேலை செய்யவில்லை. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் மூட்டிக்கொள்கிறேன். அது வலிக்கிறது. சரி, யாரேனும் அதை செய்ய வேண்டும். ஒரு தொழிலாளியை அழைக்கிறேன். நீங்க எங்களுக்கு உதவ வேண்டியது அவசியம். ஓ, இங்கே பணியாளர் வருகிறார். காலை வணக்கம். அந்த ஒரு ஆவணச்சடிப்பாளிக்கு நல்லது. அனைத்தும் நிலுவை. சிறப்பாக இருக்கிறீர்கள். மேலிடத்தில் சில அலங்காரம். மூடியின் மீது பிங் பலூன்கள். நான் அதை கிரியமாக செய்திருப்பேன். உதவிக்கு நன்றி. சரிதான், உங்களுக்கு பணம் தேவை. சரி, இது உங்களுக்காக. அதிகமல்ல. பை பை, எவ்வளவு அழகு. எனக்கு எலுமிச்சைகள் மிகவும் பிடிக்கும். என் வீட்டின் வெளியே ஒரு எலுமிச்சை மரம் வளர வேண்டும். இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி அது வளர காத்திருப்போம். வாவ், அது வேகமாக நடந்தது. மேலும் சூடான நாட்களில் நிழல் அளிக்கிறது. இனி தேவை அழகான தொப்பியும் சுவையான எலுமிச்சை கூல் ட்ரிங்கும். அது நான் விடுமுறையில் இருப்பதை போல. ஜே, நீ என்ன செய்கிறாய்? லெமிங்ஸ், அதை முயற்சிப்பா. அவ்வளவு புளிப்பாக இருக்கிறது. அதை நான் விரும்பவில்லை. ஏன் என் எலுமிச்சை பழங்களை நீ சாப்பிட முடியாது? அரிசி எனக்கு தேவையில்லை. எனக்கு பல பாஸ்கெட் பால் இருக்கின்றன. ஓ, வாங்க வருங்கள். நீங்க என்ன ஞாபகம் வைத்திருக்கீங்க? நான் ஒரு உண்மையான கூடைப்பந்தாட்ட அரங்கத்தை உருவாக்க போகிறேன். எனக்கு ஒரு வளையமும் பூகமும் வேண்டும். காத்திருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கிளுகிளுப்பு காட்டவிருக்கிறேன். சரி, நான் முதலில் ஒருவேளை சூடு பயிற்சி செய்ய வேண்டும். சூப்பரா இருக்கே, இல்லையா? வாவ், ஹே மைக், நீதான் செய்தாய் என்று எனக்கு தெரியும். வளையத்திற்குள்ள செல்ல எப்படி என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இதோ கற்கவும். சிறு பையனே, பிடிச்சேன். சரி, இப்போ இந்த சின்னஞ்சிறு விளையாட்டுகளை முடித்து விட்டேன். உழைக்க வேண்டும். என் பின்னாமையில் அற்புதம். மேலே ஒரு கற்பூரணை. சூரியகாந்திகள் இயக்கத்தில் இதுவே நல்ல வாசனை. உட்காரி, எனக்கு தும்மணைக்கிறது. ஒரு அஞ்சல் வாசல். இந்த ஸ்னீக்கர்களை பாருங்கள். இது என் கனவு வீடு. என்னுடைய அப்புற கதவில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றனர்? நன்றி, வழக்கம் போல். பிபி என்ன செய்கிறாள்? கேட்கும்போது நன்றி. அட, அவள் ஒரு தபால் பெட்டியை அமைத்தாளா? வசமாக எனக்கு தோன்றியது. நான் தபால் பெட்டியை பூமாட்டுகளால் அலங்கரிக்கிறேன். பூவை பெயிண்டில் மூழ்க வைத்தால் நமக்கு இவன் செய்துவிடும். அதை என் அஞ்சல் பெட்டியில் வை. இது மிகவும் இனிமையாக உள்ளது. பெண்கள் தங்களுக்கென அஞ்சல் பெட்டிகளை செய்து கொண்டனர். நானும் என்னுடையதை அலங்கரிக்கப் போகிறேன். அதற்குள் ஒரு சிறப்பு ஆச்சரியம் இருக்கும். ஓ, ஏ பாஸ், நான் உங்களுக்கு எலுமிச்சம் கொண்டு விட்டேன். உங்க இது தபால் உங்களுக்கானது. பெட்டி அழகா இருக்குது. அது அழகாக இருக்குது. இது என்னை பற்றியது அது அல்ல. என்ன? ஓ, நான் உன்னை மிஸ் பண்ணினேன். இது ஒரு கடிதம்.
ஓ என் கையை குட்டி, உனக்கு நகைச்சுவைன்னு தோணுதா? உன் மனதை மாற்று பெண்ணே. ஓ நன்றி. சரி குளிர். ஓ மன்னிக்கவும், நான் எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன். உங்களை பார்க்க நல்லா இருந்தது சையா. நன்றி. ஒரு வாரத்துல உங்களை சந்திக்கிறியாம். நான் அங்கிருந்த அறையை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தேன். இது மிகவும் பச்சையாய் தெரிகிறது. தொடங்க முதலில் நமக்கு ஒரு கம்பளம் வேண்டும். ஓ டாட்ஸ், அது பாருங்கள். என் துப்பாக்கிகளை என் சுவரில் வைக்கிறேன். இதோ இங்கே இந்த சாம்பியனை பாருங்கள். ஓ போதும், இதை சரி செய்ய வேண்டும். ஓ சரி, நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு மேசையை வைப்போம். மேலும் என் மழலை நண்பர்கள் வீடு மைண்ட் பாக்ஸிங் ஒளிர்கிறது. நான் தினமும் குத்துச்சண்டை பயிற்சி செய்கிறேன். மேலும் பொதுவாக எனக்கு விளையாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். பாங்க நண்பா, உங்கள் புதிய அறையை பார்க்க போடுங்க. ரொம்ப சரி, நான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன். இந்த அறை நிறைவாக இருக்கிறது. எனது அறையிலும் சில புதுப்பித்தல்களை செய்ய வேண்டும். மிகவும் மிருதுவாக இருக்கிறது. அது கொஞ்சம் உதடுகள் நடுங்குதலாக இருக்கிறதா? அதை பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஓகே மற்றும் வண்ணம் தூசும் வேண்டும். இந்த ஜிட் புடவைகளை காணுங்கள். அது என் அறையில் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது கான்னி ஞான் விளக்குகள். எல்லா விஷயங்களும் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். இங்கே சேர்கள் இருக்கும். என் அழகான காலணிகளை அங்கு வைக்கிறேன். அற்புதம். இன்னும் பார், இங்கே எனக்கு பைகள் மற்றும் ஆபரணங்களும் உள்ளன. என் அழகான வரிகளும் படங்களும். ஒரு யோசனை. எனக்கு ஒரு அலங்கார மேசை வேணும். நான் என்னை நேசிக்கிறேன். இங்கே சில பொருட்களை வைக்கலாம். நான் அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறேன். மேலும் நன்றாக மணந்தால் எனக்கு பிடிக்கும். இப்போது எனது செல்லப்பிராணிக்கு ஏதாவது வேண்டும். இது உனக்காக, எனது அழகான பூனை ஜெஸ். என் பிரியமானவளே, இதோ அவளுக்கான ஒரு பொம்மை. இது ஒரு அழகான இளஞ்சிவப்பு வளை. நான் எனது அறையை அலங்கரிக்கவும் வேண்டும். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் தரையில் கடற்கரை மணலை ஊற்றுவேன். நானோட கடலின் மீது இருக்கிறேன் என்று உணர வேண்டும். இந்த அழகான வாத்தை பொதிவது. எனக்கு வாத்துக்கள் மிகவும் பிடிக்கும். எனில் எப்படி இதில் குறை சொல்ல முடியும்? இப்போது சுவரில் ஒரு பூவிழாவை வரைது. இதற்கு தூரிகையில் நிறங்களை கொஞ்சம் பிழிந்து எடுப்பது. அதுவே அது மட்டும் மிச்சம் விக்கலுக்கு இணையாக சுவர் மீது ஒரு வளைவு வரைய வேண்டும். சரி, மேலும் சுவர்களில் 2 மேகங்களை தொங்க விடுவேன். இப்போது லேகோவிலிருந்து பூச்சிகளை உருவாக்குவது. நான் அவற்றை சுவற்றில் வைப்பேன். மற்றும் சில அழகான சிறு சீர்கேடுகள். அது ரொம்ப அழகா இருக்கின்றது. நான் எனது பொம்மைகள் மற்றும் ஆக வேண்டும். என் உகுலேலே வாசிக்க நேரமாகிவிட்டது. இதை இங்கே வைக்கலாம். மேலும் என்னை உட்கார வைக்க ஏதாவது வேண்டும். நான் இந்த அழகான என் சிறிய நண்பர். அது என் நாய் மேரி. அவள் அபூர்வமானவள். நீ இங்கே ஓய்வு எடுக்கலாம். நீயை காதலிக்கிறேன் மேரி. ஓ, அழகாக இருக்கிறாய். உன்னை காதலிக்கிறேன்.